கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எப்படி நல்லா இருக்கணும்? நான் நல்லா இல்லையா, எனக்கு ஹெலிகாப்டர் போகணுமே. சாப்பிட்டு தூக்கு தரும். ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு சிங்கம், இதுங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரையறுத்து சொல்லிடலாம். என்ன பண்ணிடலாம், வரையறுத்து சொல்லிடலாம். இருட்டானா பொழுது வந்து கூண்டில் அடைக்கிறது பறவைங்களோட வழி. அதுங்களுக்கெல்லாம் ஒரு தர்மத்தை நம்ம வரையறுத்துட முடியும். ஏன், அதுக்கு மனம்னு ஒன்று அளவுக்கு தான் இருக்குது, அளவுக்கு மேலே இல்லை. அதால் தனியாக வாழ முடியாது. மனித தர்மம் அப்படி இல்லை. மனித தர்மம் அப்படி ஆளுக்கு மாறும். அரைக்கை சட்டை போட்டால் அழகாக இருக்கணுவான் ஒருத்தன், புல்கை சட்டை போட்டால் தான் நல்லா இருக்கணுவான். புல்கை சட்டை போட்டால் போதாது, அந்த பட்டனை கட்டிட்டு என்ன பண்ணா வச்சு ஒன்றும் அப்படின்னுவான் ஒருத்தன். வாட்சி கட்டினா நல்லா இருக்குதுன்னுவான் ஒருத்தன். பாருங்கள், சிங்கத்தை விரலில் உட்கார வச்சுனா நல்லா இருக்கணுவான் ஒருத்தன். இந்த மாதிரி சேர் வச்சுருந்தா ஒருத்தன் என்னவான்னுவான். ஆளாளுக்கு என்ன ஆவான், டிசைனாக இருப்பான். அப்போ மனுஷனுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கான். அப்போ மனுஷனோட தர்மமே என்னன்னாக்கா தர்மம் கெட்டு வாழ்கிறது தான். வரையறுத்து வாழ முடியாது. தர்மம்னா வரையறுக்கிறது. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் போடுவீங்கல்ல, அது பேர் தர்மம். ஒரு மனுஷன்னா நீ இப்படி இருக்கணும்பா. இப்போ ஒரு அரசாங்கம் ஒரு தர்மம் பண்ணியிருக்கோம். நீங்கள் கரெக்டாக வண்டி ஓட்டுனுக்கிறீங்க தானே, இதே மாதிரி எடுத்து போய் அமெரிக்காவில் ஓட்டினீங்கன்னா, இல்லை லண்டனில் ஓட்டினீங்கன்னா, இல்லை வேறு எங்கன்னா ஓட்டினீங்கன்னா உங்கள் கதை என்ன, பிடிச்சி போட்டுருவாங்க. ஏன், நீங்கள் காரை பார்த்து ஆச்சரியமாக இருப்பீங்க, ஏன் ஸ்டேரிங் எதுவுமே அந்த பக்கம் வச்சுட்டுக்கிறான்ட்டு. ஒரு வாட்டியும் அவன் டிரைவர் வண்டியை போய் உட்கார பார்ப்பீங்க. அவன் இங்கே இல்லைங்க, நீங்கள் அங்கே உட்காரணும். அப்படி தானே, பழக்கமாயிடுச்சுன்னா உசாராயிடுவீங்க. நம்ம வெளிநாட்டுக்கு வந்துக்கிறோம், நம்ம வேறு இடத்துல உட்காரணுன்ட்டு. இல்லை என்ன பண்ணுவீங்க, டிரைவர் சீட்டில் போய் உட்கார பார்ப்பீங்க. ஏன் இங்கே எப்படி உட்காந்தீங்க, இங்கே உட்காந்து சும்மா இருந்தீங்க, பெல்ட்டே போடல. அங்கே போனால் பெல்ட்டு போட்டால் தான் எல்லாம் கத்தும். இங்கேயும் கூட புது வண்டிங்களாம் அப்படி தான் வந்துச்சு. அதுக்கு ஒருத்தர் இருக்கிற டிவைஸ் ஒன்று தனியாக செஞ்சு சொல்லிவிட்டார். அதில் தனியாக பெல்ட்டெல்லாம் மாட்டுறது இல்லை, தனியாக தகுடு விற்கிது. ஆமாம், டம்மி 4 வாங்கி சொல்லிவிட்டார். அது அவருடைய தர்மம். இப்போ காரோட தர்மம் பெல்ட்டு மாட்டுறது, என்னோட தர்மம் அதை மட்டும் சொருவிடுது. இன்னும் சில பேர் இப்படி சொல்லிவிடுவான், பார்த்துக்கிறீங்களா? ஏன்னா கீழே கத்தினுக்கிறதுனால. மனித தர்மத்தை என்ன பண்ண முடியாது, நம்ம யாரும் வரவேற்க முடியாது. ஆளாளுக்கு பாஞ்சாலியோட தர்மம் யாருக்கு, பாஞ்சாலி. இது சீதையோட தர்மம் யாருக்கு, சீதைக்கு. நீங்கள் பாஞ்சாலி சீதைக்கிட்டையும் சீதையை பாஞ்சாலிட்டு சொன்னால் என்ன ஆகும், 2 பேரும் அடிச்சு பாருங்க. நம்ம தான் பார்த்துன்னு இருக்கணும். யாரடி நீ மோகினி. ஏன் தர்மம் ஆளாளுக்கு எப்படி இருக்கான், எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம வச்சுக்குவோம். நல்லா இருக்குதுன்னா என்ன, கொலை பண்ணுற திருடன் எப்படி நல்லா இருப்பான், திருடன் தானே நல்லா இருப்பான். இப்போ எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சா திருடன் ஒன்றுமா இல்லையா, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீடை பூட்டி வச்சுக்கிறீங்க, நியாயமா இது? ஏன், அப்போ எல்லாம் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கல, திருடன் நல்லா இருக்கக்கூடாது. திருடன் நல்லா இருக்கணும்னு நினச்சா என்ன பண்ணிடணும், நீ வீடெல்லாம் கதவுலாம் திறந்து போட்டு. ஏன் இங்கே யாருன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நினைக்கிறீங்க, யாருன்னா அப்படி இருக்கிறீங்க? நான் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லலாம், நினைக்கவும் செய்யலாம். நல்லா இருக்கணும்னா நான் ஒன்று வரையறுத்து வச்சுருப்பேன். நான் திருடாமல், பொய் சொல்லாமல், நல்லா இரு, உழைச்சி சாப்பிடு அப்படின்னு நான் வரையறுத்துருப்பேன். நான் நினைக்கிற மாதிரி அவன் நல்லா இருக்கணும். கரெக்டா? நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் எப்படி இருக்கும் அது, நான் நல்லா இருக்கணுன்றது ஒரு வரையறுத்துருப்பேன்ல. அப்போ மனித தர்மம் எங்கே வரையறுத்து சொல்ல, கொலை பண்ணாத அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன், வீட்டுக்கு வந்து ஒரு 4 பேரை குத்திட்டு இன்னும் 2 பேரை குத்துட்டுருக்குறான். அவனை கொலை பண்ணாமல் பண்ணக்கூடாதா? கொடிய கருவியோடு வந்துட்டான், ஏற்கனவே 2 புள்ளையை சாவ வச்சிட்டான், பொண்டாட்டியே சாவ வச்சிட்டான். இதுக்கு ஒரே ஒரு புள்ள தான். இப்போ அதையும் சாவடிக்க போகிறான். இப்போ என் கையில் தக்குன்னு என்ன கழிச்சிச்சு, சூழாயுதமோ வேலாயுதமோ ஏதோ ஒன்று பக்கத்தில் கழிச்சிச்சு. இப்போ கொலை பண்ணவா வேணாவா? கொலை பண்ணக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. 3வது ஆள் நான் காப்பாற்றணுமா காப்பாற்றக்கூடாதா? இப்போ எது மனித தர்மம்? காப்பாற்றுது. அதை 2 பேருக்கு முன்னாடி காப்பாற்றிருக்கலாம்ல. அது ரோட்டில் போகிறவங்களாம் கூத்திட்டு காப்பாற்றிடலாம்ல.
சார் எப்போ அவன் எப்படின்னா அவன் தெரியாது, வீட்டுக்கு வந்து எங்கள் பிள்ளைங்க முன்னாடி சாவ வச்சுட்டு போகிறான், அதனால முன்னாடி சாவ வச்சிட்டேன். அது தர்மமாகுமா? அப்போ ஆபத்து வரும்னு யாருக்கு தெரியும்? புரியுதா? முன்னெச்சரிக்கைக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, போகும்போது யாருன்னா எதிர இருந்தாங்கன்னா வந்தாங்கன்னா சாவ வச்சுனே போயிட்டு வந்து சரியா. அதனால் மனித தர்மத்தை என்ன பண்ண முடியாது, வரையறுக்கவே முடியாது. புரியுதுங்களா? ஏன்? எப்போ சூழ்நிலை யாருக்கு எப்படி வரும்னு தெரியாது. அதனால் மனித தர்மம்னா விலங்குகளுக்கு மாதிரி கிடையாது மனிதன். அதனால் என்ன செய்ய முடியாது, வரையறுக்க முடியாது. வரையறுக்குள்ள சிக்கினேன்னா மாட்டிக்கினேன், அவள் தான். நான் இப்படி தான் இருப்பேன், பிளாக் கலர் சட்டை, பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் வேஷ்டி கட்டிப்பேன், இல்லை எல்லோ கலர், இல்லை க்ரீன் கலர், முடிஞ்சிச்சு கதை. இல்லை லாங் நைட்டி போட்டுன்னு முடியை விட்டுவிட்டு டான்ஸ் ஆடினே வருவேன். ஐயா எப்போ எப்படி வருவார் உங்களுக்கு தெரியாது, கரெக்டாக இல்லையா? அப்படி தானே இருக்குண்ணா. அதை வரையறுத்துக்காதீங்க, மாட்டிப்பீங்க. மனித தர்மம் வரையறிட்டு வாழ்வது தான். சார் அது ஒழுக்கம் கெட்டதா இல்லைன்னா, நான் வரையறைய ஒழுக்கம்னு சொல்ல வரேன். ஒழுக்கம் ஆளுக்கு மாறும், ஒழுக்கம் ஊருக்கும் மாறும். அத்தை பிள்ளை கட்டிப்பான் ஒருத்தன், சித்தப்பா பிள்ளை கட்டிப்பான் ஒருத்தன். இதில் எது ஒழுக்கம் சொல்லு, கரெக்டாக சொல்லு. ஆனாலும் ஆம்பளை மம்பளி தான் கட்டிப்பாங்க, அப்படி தானே? அப்போல்லாம் கிடையாது, நாங்கள் ஆம்பளையுமே கட்டிப்பான்ட்டோம். ஆமாம், வெளிநாட்டுக்கு போனால் ரெஃப்யூஜி ஆகிட்டுக்கிறான், என்னடான்னு கேட்டாக்கா, எப்படா நீ கேஸ் எப்படா ஜெயிப்ப, தனியாக வந்துட்டேன்னா, இல்லை சார் எனக்கு ஆம்பளை கூட உறவு வச்சு தான் பிடிக்கும், எனக்கு கனடாவில் ஒரு ஆம்பளை ஃப்ரெண்டுக்கிறானே சொல்லுவானா கோர்ட்டில். ஒரு ஆம்பளை வந்து சொல்லுவானா, இந்த ஆம்பளை எனக்கு பிடிக்கும்ன்ட்டு. அப்போ ஆம்பளைக்கும் பிடிக்குது, அதனால் நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழலாம், அதனால் நின்னாயிட்டு இந்த நாட்டில் இருந்துக்கலான்ட்டுருவானா. ஓ, வெளிநாட்டில் வாடுறதுக்குன்னே கல்யாணம் பண்ணிடுவாங்கிறான். சும்மனா ஆள் காசு கொடுத்தெல்லாம் கல்யாணம்லாம் பண்ணுறதுலாங்கிறாங்க. இதில் பொம்பளை இல்லை, இப்போது டிசைன் ஆகிடுச்சு. நம்ம நந்தா கூட அப்படி தான். இந்தியாவில் வந்து ஹோமோசெக்ஸ் ஆதரிக்க மாட்டேன்றாங்க, மதம் வந்து எங்களுக்கு வழி பெரியெல்லாம் பேசும்போது வேறு மாதிரி பேசுகிறாருல, கோர்ட்டில் கேஸ்லலாம் என்னன்னா அதுதான், நாங்கள் ஃப்ரீயாக செக்ஸ் பண்ண முடியல, ஆம்பளையும் சந்தோஷமாக இருக்க முடியலன்னு கேட்குறவங்களாங்கிறானா. உலகம் மாறின்னு போகுது. இப்போ மனித தர்மம் இது, ஆணும் பெண்ணுமா வாழ்றதா, ஆம்பளையுமா வாழ்றதா? அதுமா உன் அசிங்கமாக இல்லை, எப்போ பார்த்தாலும் பொம்பளை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துரு, ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணி வாயிடானும் திட்டுவானுங்க. ஓ, இப்போ நம்ம ஃபோனை பார்த்துறோம், அன்றைக்கி ஃபோனை பார்க்குறவங்களாம் என்ன வச்சுருப்போம், செங்கல் வச்சு சுற்றி தானுங்கடான்னு சொல்லுவானுங்க. சொல்ல மாட்டோம்ல இவ்வளோ பெரிய. நாளைக்கு இப்போ இன்னும் 4 மனுஷன் சிப்பு வச்சு உள்ளே சொல்லிவிட்டான்னு வச்சுக்கேன், இவங்க கையில் டிவைஸ் வச்சுன்னு பேசியிருந்துக்கிறானுங்க, பாவம்னுவான். அப்படின்னு தானே? மாட்டு வண்டி மாடு எவ்வளோ போவோம், இங்கே இருக்கிற பெரிய 10-2 நாள் போவாங்கயா. இப்போ பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது, ஒரு 40 நிமிஷம் பைக் எடுத்தால் போயிடலாம், 2 நாள் போய்க்கிறாங்க. சனிக்கிழமை காலையில் கிளம்புவாங்க, ரெடிஸில் போய் இறங்கி அவன் கார்னோடியில் ஒரு வண்டி இறங்கி அப்புறம் வெளியே வரும். ஜோகர பெரிய பாலியம் நான் யாரோ இல்லை, இந்த 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 மனுஷன். காலம் மாறினே வரும். அதனால் மனித தர்மத்தை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியா? சொல்லவே முடியாது. புருஷன் பொண்டாட்டி குடும்பமாக வீட்லேயே கொண்டுவான் ஒருத்தன், வீட்டில் பொண்டாட்டி கூட இருந்து சூத்து பண்ணி சுற்றிங்கிறான் நாய், வெளியே போய் சம்பாதிச்சு கூடாதுவானுவான் ஒருத்தன், பொண்டாட்டி விட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான் மறுவான் இன்னொருத்தன். இவன் என்ன தான் பங்களா கட்டி வீடு கட்டி என்ன புரியணும், கால் போகிறதுக்கு பக்கத்தில் பொம்பளை இல்லை ஆம்பளை இல்லை, இவெல்லாம் வாழ்ந்தானானுவான் இன்னொருத்தன். யார் பிரச்சனை? இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். சரியாக வாழ வேண்டியது என்ன? ஆளாளுக்கு தர்மம். அவனா ஒருத்தன் தர்மம் சொன்னான்னா அவனை செருப்பல் அடிங்க. ஏன்? நான் கூட உங்களுக்கு எதனா சொன்னேன்னு வச்சிங்களேன், இப்படி இருங்கோ, இப்படி இருங்கோ, இப்படி காலையில் 4 மணிக்கு எழுந்துங்க, 4:44 நான் ஏந்துறேன், நீங்களும் ஏந்துங்கன்னா மேட்ரு முடிஞ்சிச்சு. சில லூஸுங்க அது மாதிரி ஏந்து நிற்குதுங்க, அது தப்பு இல்லை. உன் பேச்சை கேட்டு நடுவுக்குள்ள லூஸுன்றேன்னா, உனக்கு பிடிச்சிருந்தா நீ என்ன எந்த 4:44 இதில் இப்போ நான் வந்து கனடாவுக்கு போயிட்டேன், 4:44 மெசேஜ் அனுப்பிச்சு ஃபோன் பண்ணி பேசுகிறேன், தியானம் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுறது? அந்த 4:44 இந்த 4:44 ஒன்றா? ஊருக்கு நான் டைம் என்ன ஆகுது, டைமே மாறுது. அப்போது தர்மம் என்ன இல்லை? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன், ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம்.